ஸ்கூல்ல இருந்து ஈவினிங் வீட்டுக்கு வர கிட்ஸ்க்கு இது மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபியை செஞ்சு கொடுத்து பாருங்க. மிச்சம் வைக்காத சாப்பிட்ருவாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு ஸ்டீமர்ல ஸ்ப்ரவுட் பண்ண பச்சை பயிறு, உருளைக்கிழங்கையும் ஸ்டீம் பண்ணி எடுத்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு மிக்சர் ஜார்ல ஸ்டீம் பண்ண பச்சை பயிறு, உப்பு, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துருங்க, ஒரு கோர்ஸ் பேஸ்டா. இப்போ உருளைக்கிழங்கு, கேரட்டை வந்து துருவி எடுத்துக்கோங்க. அதில் வெங்காயம், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சாட் மசாலா, மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பயிறு, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸும் கடல மாவும் சேர்த்துட்டு ஒரு டோவாக ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து கட்லெட் ஷேப்பு செஞ்சு எடுத்துட்டு அதை பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் நான் கோட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஒரு தோசை தவாவில் எண்ணெய் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட கட்லெட் ரெடி. வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்குங்க. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.